யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல அவரு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி 6 மாசம் பெரியவர். அவர் எந்த வயசுல வனாந்தரத்துக்கு வந்தாருன்னு தெரியாது. ஆனா அவர் வனாந்தரத்துலதான் அவருடைய சாப்பாடே வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். மனுஷரோடு சஞ்சரிக்க முடியாதபடிக்கு, மனுஷரோடு எந்த உறவையும் அவர் ஏற்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அவர் வனாந்தரத்திலே எத்தனை வருஷம்? 30 வருஷம். 30 வருஷம் அவர் வனாந்தரத்திலே இருந்தார். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிற்கு வழியை ஆயத்தப்படுத்த தேவன் அவரை உருவாக்கி, அவரை வனாந்தரத்துக்குள்ளே எந்த ஒரு பாவமான காரியமும் அவரை அண்டாதபடிக்கு அவர் ஒளித்து வைத்தார். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், அண்ட சராசரங்களும் சிருஷ்டித்த தேவன் ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா அவன் எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கணும். அதனால தான் அவன் 30 வருடம் தேவன் அவரை ஆயத்தப்படுத்தினார். பாவத்துக்கு விலக்கி, எல்லா காரியங்களுக்கும் விலக்கி, பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராகிய கர்த்தருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க தேவன் அவரை பயன்படுத்தினார். 40 நாள் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போன பிறகு, அப்பொழுதுதான் அவருடைய அந்த 30வது வயதுல தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அந்த வனாந்தரத்தின் சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள். இதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் இருண்ட காலம். ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நியாய பிரமாணம் எஸ்ரா ஒனேகேமியா பாபிலோன் சிறையிருப்புக்கு பிறகு நியாய பிரமாணத்தை நிலைநாட்டினார்கள். ஆனா தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்றதுக்கு யார் இல்லை. இயேசு கிறிஸ்து காலத்துல தீர்க்கதரிசிகள் யார் இல்ல. யோவான் ஸ்நானதான் முதலா கர்த்தருக்காக வழியை ஆயத்தப்படுத்தி வருகை பற்றியும் ஆண்டவருடைய தீர்ப்பை, நியாய தீர்ப்பை பற்றியும் பிரசங்கித்தார். அதனால அவருடைய வனாந்தர வாழ்க்கை என்பது மிக விசேஷமானது, மிக மிக விசேஷமானது. கர்த்தருக்காய் தன்னை ஆயத்தப்படுத்த வனாந்தரத்திலே ஒரு உறவும் இல்லாம அப்புறம் வனாந்தரத்தை வந்தார், சிறையில் அடைக்கப்பட்டார். கர்த்தருக்காய் மரித்த முதல் இரத்த சாட்சி யோவான் ஸ்நானகன்.